வயசில் முட்டலாம் இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஊட்ட முடியுமா? ஊட்ட முடியுமா சாமி? மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அது போல தான். அப்போ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு இவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்தளவில் சித்ரா பௌர்ணமியில் இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு சித்ரா பௌர்ணமியுடைய விவரத்தை விரிவித்து நான் கொடுத்ததே இல்லை. வேலூரில் கொடுத்ததோடு சரி, இங்கெல்லாம் இல்லை. இந்த வருஷம் நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை எப்படி நடைமுறையை கொண்டு போகணுங்கிறது இந்த பரதேசிக்கு ஒரு இது இருக்கும். இருந்தால் கூட நீங்கள் அதுக்குள்ளே அனுசரித்து உள்ள ஐக்கியமானதானே அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்காக நீங்கள் சம்பாரிச்சதெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டிருங்கன்னுலாம் நான் சொல்லலை. நீ போட்டால் போடு, போடலைன்னா போ, எனக்கு என்ன போச்சு? அது ஒன்றையே சேர்ந்தது இல்லையா? ஆனால் உன்னையே நீ வந்தால் உன்னைய நான் பட்டினியாக போட மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி வித்துட்டோம் இல்லையா? அது நல்ல உள்ளே கெட்ட உள்ளே எப்படினாலும் கஞ்சி ஊற்றி தானே ஆகணும். அதனால் கூழோ கஞ்சியை ஊற்றி பசியாற்றி தான் அனுப்புவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கங்க. உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராகிக்கங்க. அதுக்குண்டான வழிமுறை தெரியலையா, சொல்லு, காட்டி கொடுக்குறேன், எடுத்து கொடுக்குறேன், இப்படித்தான் பயணம் பண்ணுன்னு பிடிச்சி தள்ளி கூட விட்றேன். நான் அதுக்கெல்லாம் தயார். ஆனால் நீ பயணம் பண்ண தயாராக இருக்கு. சரியா? இதுதான் இன்னைக்கு உள்ள சித்ரா பௌர்ணமியில் உள்ள உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அது நீங்கள் அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உபதேசமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களை சார்ந்தது. இவனோட கடமை, இவனுக்கான வேலையை நான் இன்னைக்கு இந்த நாளில் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். இவங்கிட்ட எந்த குறையும் இல்லை. குறை நிறையெல்லாம் நீங்கள் தான் உங்களை தான் சரி பண்ணிக்கிறோம். சரியா? சரி, மணி என்னப்பாச்சு?